ஏகம்பத்துரைந்தாய் போற்றி வாகம் ஆவன ஐந்தெழுத்துமே போற்றிவோ நம சிவாய சிவாய நமவோ போற்றிவோ நம சிவாய சிவாய நமவோம் ஆழ்கதியெல்லாம் அரண் நாமமே சூழ்க ஓம் விநாயகப் பெருமான் வருகை வழிபாடு நடைபெறுகிறது. ஓம் ஆதார சக்தி போற்றி ஓம் ஆமீருக்கை போற்றுவோம் அரவிருக்கை போற்றுவோம் சுமருக்கை போற்றுவோம் உருகும் நடிகாருள்ளே ஊரும் தென்பருக உன்னத்து வெட்டாத சிவானந்த ஒளியே வருக கிழித்த முருக கேட்க முன்னுதித்த முதல்வா வருக மூடி கடல் கழுநீ குடியே வருக வருக வருகவே கண்ணில் பணியும் கணிந்து நன்றி நோட நல்ல தூரி விஜயள்ளி பெறாரோரும் ஒன்றா துணையாக எங்களுடன் இருந்து அருள் புரிவீராக. மேலும் ஆலயமானது திருப்பணிகள் நன்முறையாக நிறைவடை வரையிலும் தாங்களே அப்பணியை எங்களுடன் இருந்து எங்களுக்கு உறுதுணை அளித்து நாங்கள் அனைவரும் விநாயகப் பெருமான நன்முறையை வேண்டிக்கங்க. உங்களுடைய கையில எல்லாம் மலர் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மலர் தூக்கி போடுற மாதிரி பாவனையா நினைச்சிட்டு உங்களுடைய சார்பாக அங்க மலரிட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. என்றும் போற்றுவோம் யோகை இருக்கை போற்றுவோம் தாமரை இருக்கை போற்றுவோம் சுரிமண்டலம் போற்றுவோம் சந்திரமண்டலம் போற்றுவோம் அக்னிமண்டலம் போற்றுவோம் சக்தி மண்டலம் போற்றுவோம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி தோன்றும் வாருருவ பூமுளை நன்மங்கையே தன்னை மகிழ்ந்துரு வாழ்வை துவந்த வடிவும் தோன்றும் நீருருவ கடலிலங்கை அரக்கர்கோணி நெருநெரு ஓருருவ போற்றுரைத்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தையும் இங்கே வந்த அதிகார நடுவிற்கவந்தி நம் சென்னையின் மேல் வந்தவாறும் வகித்திட அலோசை காணலாண்டே சடையும் அற்புத கூட்டம் அம்பும் செய்யும் பலத்தரசி ஏரணி குடியும் ஈசனீர் உன்னை தொண்டனி நிதைந்தாமரிக்குறி வசவின் பால்படிக்குறே கண்டருள்கவே ஓம பாரடிங்க கலந்தாய் கொற்றே நீரினை நன்கா ஒரு வழிபாட்டிலையும் ஒத்துழை கொடுத்து ரொம்ப மண்டலத்தின் முற்றிய பூமி
பெருநடம் குற்றமும் பெண்ணும் மானம் பிறரும் தம்முறவும் தாமேயாகி நிறுத்தடையாகி நாடையாகி நிமிர்வும் சடையடிகள் என்றார் எண்ணக்கோரிடத்துமாகி இளஞ்சுடராயும் மடிகள் நெஞ்சாமாறி கல்லாகி களராகி காணுமாறி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிவந்தடிகள் நின்றவாறே காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கணவாய் ஆரமரு குன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் பிள்ளையே ஊரகம் பாகத்து உமையே மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி என் சிந்தை உள்ளே காரமர் மேனி கணம் போகேந்தொழுது வணங்கி தோணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய்
ஒரு நாளும் தலைவரியாமனந்த தீவடிவும் தெரிஞ்சு நஞ்சமில்லாகி நந்தரும் நல்லன எல்லாம் திருமந்தர் என்பவருக்கு கணந்தரும் பூங்குடனால் அபிராமி கடைக்கண்களே வசனமிக பேச்சு வரமாதை மனதே துவிராட்சுடலாதே இசை வயல் சடாச்சிரமதாலே இளவர சௌபாகி வாழ்க நான்மறை அரங்கமாக நந்தமம் வெள்ளி மல்க மேற்கைகளும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் சிறு அருளாசியான நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அன்பர் பெருமக்கள் அமைதி காத்து ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாகாளியம்மனுடைய திருவருள் துணை கொண்டு இன்று நல்ல நாள், நம்மளுடைய புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய சிறப்பான இந்த நன்னாளில் அற்புதமான வேள்விகள் எல்லாம் செய்து கருவறையில் பாலக்கால் வழிபாடு நிறைவு பெற்று இன்று கருவறையில் மலர நிரப்பக்கூடிய ஒரு வழிபாடு. எந்த வழிபாடு செய்தாலும் வேள்வி செய்வது சிறப்புக்குரியது. அந்த வகையில் இன்று வேள்வி வழிபாடுகள் செய்து அந்த மலருக்கெல்லாம் வழிபாடு செய்து அங்கு செய்யக்கூடிய வழிபாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்ற விழா குழுவினருக்கும் இந்த நன்னாளில் புத்தாண்டில் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மனுடைய திருவருளுக்கும் சென்ற காலத்தின் படுதிலா திறனும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப் பெற்ற பேரிடனால் எற்றைக்கும் திருவருளுடையோம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். கசப்பு இப்படி எந்தெந்த துறைகளில் இருக்கிறவர்களுக்கு வந்த இடையூறுகளெல்லாம் இன்றோடு அதெல்லாம் நீங்கி இனி வரக்கூடிய இந்த ஆண்டு இன்று போல் என்றும் இன்பமாக இருப்பதற்கு இங்கே எழுந்தருளி இருக்கின்ற மாகாளியம்மனுடைய திருவருள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். நமக்கு என்னென்ன நல்ல இருக்கின்றதோ அந்த நல்ல செயலையெல்லாம் தரக்கூடிய நன்னாளில் இந்த வழிபாட்டை அன்புக்குரிய விழா குழுவினர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகையினால இந்த திருப்பணி நல்லா நடக்கணும்னு இங்கே சூழலில் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு வழிபாட்டுக்காக இங்கே இருக்கிற அலங்காரம் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மனுடைய திருவருள் சிறப்பான அலங்காரம் செய்து இந்த வழிபாடு செய்திருக்கின்றார்கள். பொருள் இருக்கிறவங்க பொருளாக கொடுக்கணும். நம்ம அன்றாடம் வேலைக்கு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். அவ்வளோ குடும்பத்தில் 7 நாள் நம்ம கூலி போகிறோம்னா ஒரு நாளைக்கு கூலி, அந்த கூலி இல்லாமல் இங்கே வந்து பணி செய்யணும். என்ன பணி இருக்குதோ அதை செய்யலாம். அது உடம்பால செய்யக்கூடியது. உடம்பாலையும் செய்ய முடியாது. வயசானவங்க இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க மற்றவங்கிட்ட சொல்லணும். இப்போ நம்மளுடைய மாகாளியம்மன் கோயில் திருப்பணி நடக்குது, அது போய் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதில் கலந்து கொண்டு அம்மனுடைய திருவருள் பெற வேண்டும். இப்போ உங்ககிட்ட காசு மிச்சம் இருக்குன்னா வீட்டில் பொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது அப்படியே தான் இருக்கும். 1000 ரூபா நோட்டோ அல்லது 500 ரூபா நோட்டு நல்லா கட்டாக நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்கன்னு வைங்க. இன்னொரு மாதத்தில் 500 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்ட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அது என்ன ஆகும்னா, அது நம்ம பேங்க்கில் போட்டோம்னா என்ன ஆகும்? வட்டி வந்துட்டு இருக்கும். இங்கே போட்டீங்கன்னாக்கா 21 தலைமுறைக்கும் வரும். எங்கேயும் வீணாக போகாது. ஆக எதுவானாலும் சரி, 1 ரூபா போட்டாலும் சரி, ஒரு பவுன் போட்டாலும் சரி, ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் கூட, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நேரம் இருக்கு. இப்போ எல்லாரும் கோடிக்கணக்கில் தான் வீடு கட்டுறாங்க. நான் பார்த்தேன் போன
அவங்களுக்கும் அவங்க பரம்பரைக்கும் இப்படி ஒரு பெரிய சொத்து இல்லை. ஆனால் இப்போ இடம் விற்று பணம் நிறைய வந்துருச்சு. 3 கோடி ரூபாய் வீடு கட்டி எல்லாம் பண்ணி போனாங்க. இப்போ அந்த வீடு ரோட்டு மேலே தான் இருக்குது, மெயின் ரோட்டு மேலே. இப்போ அந்த வழியை போகிறவங்க பார்த்தாலே தெரியும் அந்த வீடு நல்லா சொல்லுவது அதே எந்த எப்படி வாங்கி பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் அது ஒரு சின்ன கோயில் கட்டி அதுக்கு ஒரு கலசம் வச்சு அது கலசம் வச்சதுக்கு அந்த ரோட்டு போக என்னென்ன போவோம். நான் இன்னைக்கு ஒரு காரியம் நினச்சி போகிறேன். அந்த காரியம் நினச்சி நிறைவேறினா நாளைக்கு வந்து உனக்கு பொங்கல் வைக்கிறேன், அவசியம் பண்ணுறேன் வேண்டிக்கிறீங்களா இல்லை? அந்த 1 கோடி ரூபாய் போட்டு கட்டணும் வீட்டில் வேண்டிக்கிறீங்களா? வாங்கி கொடுக்குறவங்களுக்கு, ஒரு சட்டி மடம் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு, அல்லது கோயில் குப்பையா இருக்குன்னு கூட்டுனாங்க விளக்கிட்டா வேர் சொல்லி மெய் நெறி ஞானமாகும். வேர் சொன்னாலே போதும். அவங்க கோயிலுக்காக ஒரு மட்டும் சிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேர் சொன்னாலே புரியும். அப்படிப்பட்ட திருப்பணியில் நீங்க எல்லாம் கலந்துருக்கிறீங்க. இந்த திருப்பணி சிறப்பாக நிறைவு பெற்று திருக்குட நன்னீராட்டு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த விழாவுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது. நீ கும்பாபிஷேகத்துக்கு நம்ம வந்து அங்க கலங்கள்லயே கார் நிறுத்திட்டு நடந்துதான் வரணும். இப்பவே வர முடியல, கார் வர முடியல. கலங்கள்லயே கார் நிறுத்திட்டு அங்கேயே டிராப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பணி மிக விரைவில் நல்ல முறையில் நடைபெற்று அந்த திருக்குட நன்னீராட்டு திருவிழாவை எல்லாரும் கண்குளிர காண வேண்டும் என்று வேண்டிங்க. உங்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவாகும். அது நான் முதல்ல சொன்னால எல்லா செல்வங்களும் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற மாகாளியனுடைய திருவிழாவை உங்களுக்கு கிடைக்கும் என்று
மாரியம்மனுக்கு இப்பொழுது மணலானது அர்ச்சனை செய்யப்பட்ட மணல் தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டு இப்பொழுது நமது அம்மன் அனைத்து அன்பர்களும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் பரிசு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு காணிகள் ஏதாவது போடுறதா இருந்தால் காணிக்கை போடுங்க. ஐமன் போடுறதா இருந்தால் போட்டு எல்லாம் இது பண்ணிக்கலாம்ங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த வெயில்ல யாருமே போட்டி போட்டு வராம எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா மணல் நீங்க அம்மா அம்மா இதுல வராதுங்க. அம்மா மணல் வாங்கிட்டு வாங்க, மணல் வாங்கிட்டு வாங்க. இங்க வந்து மணல் கொடுக்க மாட்டேன். மணல் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா காட்டு போடுங்க. கையில வெயிட் பண்ணி மாதிரி போடுங்க. அந்த வழியாக தான் இருக்கு. தயவு செய்து பொதுமக்கள் தங்களுடைய எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் கொள்ளலாம். ஒவ்வொருத்தரா மான் கட்டியில் வாங்கிட்டு வந்தது இங்க பாத்திரம் கொண்டு போகணும். பாத்திரம் கொண்டு வச்சுக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மணல் கட்டிங்க அப்படியே வெளியில் வந்துடலாம். மணல் கட்டிங்க வெளியில் வந்துடலாம். தீர்த்து ஊற்றுறது போது பத்தனா போது வைங்க. என்ன பத்தனா போய் கொஞ்சம் வைங்க. பள்ளியோட அப்படியே வாங்கிங்க. எல்லாரும் வேண்டி அம்மா குத்தலை கொள்ள ஓட்டுறாங்க. குத்தலை கொண்டு வைங்க. வாங்க ஒவ்வொருத்தரும் வாங்க. கொண்டுட்டு பாத்திரத்தை கொடுத்துருங்க. வெளியில் வரையில பாத்திரத்தை கொடுத்துருங்க. அம்மா வாங்கம்மா. ஏமா குத்தலை கும்பிட்டமா வாமா வாங்க வாங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா வாங்க. கொஞ்சம் வேகமா வாங்க. கூட்டம் நிறைய போடு. அண்ணா ஒரே டப்ல போடுங்க. மாமே ஒரே ட்ரிப்ல கொட்டுங்க. அப்பதான் இந்த தண்ணியில அணங்கு. ஒரே ட்ரிப்பு அப்படியே கொட்டு அப்படியே கொட்டு பாப்பா அப்படியே கொட்டு முழுக்க கொட்டு. வாங்க வாங்க
வாங்க நான் கொஞ்சம் வேகமா வந்து என்ன மாதிரி பஸ் அடிக்கிறீங்க தள்ளி தள்ளி வாங்க தள்ளி வாங்கம்மா தள்ளி வாங்க வாங்க தள்ளிமா கூப்பிடுறமா வாமா கொட்டு கொட்டு கொட்டுமா ஏப்பா 10 அடிக்கிறீங்க தள்ளி வாங்கம்மா நல்லா தள்ளி வாங்க 10 அடிக்கிறீங்களா சரிங்க 10 அடிக்கிறீங்க தள்ளி வாங்க இவங்க அங்கேயே 10 அடிக்கிறீங்க வாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வரிசையா வாங்க ஐயா அங்க நிக்க கூடாது குட்டா நிக்க கூடாது வரிசையா கொட்டிட்டு தள்ளி தள்ளி வாமா ஏமா ஒரே குண்டா 2 பேர் வாங்கி வந்துருக்காரு குண்டா உள்ள போட்டாரு சார் விநாயகர் தள்ளி விட்டாச்சு ஏமா நீங்க அட 2 பேர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நேரத்தை கொட்டினா பத்தாது அங்க பாரு அது கிழந்து கிழந்து வாங்க ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒரு சாமி கும்பிட்டு போட்டா போதுங்க வாங்க வாங்க வழிவிடு ஒரு 10 அடி கடமைக்கு வாங்க தள்ளி வா கொட்டுக்காது பாபா கொட்டு பாபா ரைட் அப்படி போய் பாபா தள்ளி வா ஆனா கொட்டு அப்படியே ஒரே மட்டும் கொட்டு புண்ணா கொடுத்துரு நல்லா உள்ள தள்ளி வா சரணா குண்டா வாங்க வா பாப்பா குண்டா வாங்க ஏமா கொஞ்சம் வேகமா வாங்க அம்மா குண்டா வந்து துணி மேல வைக்காதீங்க தம்பி சாயா வாங்க சைல் கொடுத்துருங்க சைல் சட்டி வாங்கி சைல் போங்க அப்படி சைல் போங்க போட்டு வந்துடுறியா எதுக்கு இந்த தலைவர் பண்ணு கிடக்குது மெதுவா கொட்டலாம் இந்த மெதுவா போடுப்பா தொடர்ந்து அன்னதானம் நடைபெறுகிறது.
அனைத்து பக்த கோடிகளும் இருந்து மருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அனைவருக்கும் இந்த மனத்தை நிரப்புகின்ற அம்பாள் அமர்ந்து நம்ம எல்லாம் பார்க்கின்ற காட்டூர் மாகாளியம்மன் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற விளக்கிலே அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஐமன் போடுங்க, காயின் போடுங்க, நோட்டு போடாதீங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. வருஷம் கொஞ்சம் வேக வேகமா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்மா. ஒரே நாள் சாப்பாடு குழம்பு கொடுப்பாங்க, வெளியில போய் ரசம் வாங்கிக்கலாம். அம்மனுடைய அமர்ந்து ஆட்சி செய்கின்ற அந்த 14 கர்ப்பகிரகத்தினுடைய கருவறையிலே மணல் நிரப்புகின்ற நிகழ்வு நமது காட்டூர் மாகாணி. நீங்கள் ஒரே மட்டும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. மாசம் மாசம் உங்க பேர் குடும்ப நட்சத்திரே சர்வங்கரே லைன்ல வந்து மட்டும் கொடுப்பா. வாங்க. ஓய் வேற வாங்கி வா. இங்க ஆள் பாத்து